தம்கா ரோட் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 4 மணி நேரம் எல்லா பருப்பும் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே முந்திரி, பாதாமும் சேர்த்துக்கலாம். பாதாம் தோல் சீவி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பால் சேர்த்து இந்த மலக்கு மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 100 கிராம் ரவை 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ, சுகர் சேர்த்துருக்கேன். இன்க்ரீடியண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பாதாம், முந்திரி, கடலைப்பருப்பு கூடவே 150 கிராம் அளவுக்கு ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிடலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே எடுத்து வச்சுக்கிற நெய் சேர்த்துட்டு முந்திரி கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஓடிஜியில் மேல் ட்ராட் மட்டும் ஆன் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டம்ளூ ரெடி. ப்ரௌனி, ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி